உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்துடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் தனுசு மகரம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார வசதி வருமானங்கள் பரவாயில்ல. யாரெல்லாம் வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, பேச்சை எதிர்பார்த்து பேச்சின் மூலமாக வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் உங்களுக்கு நிறையவே உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் எஃபர்ட் எடுங்க. ஏன்னா எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. ரொம்ப முக்கியம் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதில் நிறைய போராட்டம், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ஃபிட்டட் கன்சர்ன் இதெல்லாம் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட்டு, போனஸ்ஸு, இன்சென்டிவ், ஹைக்கு, எனி மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ரொம்ப அவசியம் இந்த நிலையில் லோன் வாங்குறத கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை. பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமாட்டாத்தன்மை. இந்த மாதம் யாரெல்லாம் சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நார்மலாக உங்களுக்கு இருக்குது. அதில் நல்ல ஒரு ஏர்னிங் இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். வருமானங்கள் கூட நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்னாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனம். உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் அரசாங்க விஷயங்களில் கவனம். தேவையில்லாத எந்த விஷயங்களையும் திருடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இது இந்த மாதம் முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.